ஷூட்டிங்க்கு மும்பை மாடல்ஸ கூட்டிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு தானே. அவங்கள எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கணும்ல, நீயே அதை பண்ணல. பாரா டேய், உன்னதான்டா. டேய், நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அங்க என்ன பார்வை? மும்பை மாடல்ஸ் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனதும் ஷூட்டிங் கிளம்பிட்டேன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல. உனக்கு ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? பண்ணிருக்கணும். ஒருவேளை அவங்களே ஃபோன் பண்ணலனாலும் மும்பை மாடல்ஸ்க்கு நீயே ஃபோன் பண்ணி ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கணும். கேட்கல. சரி, நீ சொல்ற மாதிரி அவங்க போன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்காக ஏர்போர்ட்ல இருந்து வெறுங்கை வீசிட்டு வருவியா? இங்க ஷூட்டிங் நடந்தாகணும்ல, வேற ஒரு மாடல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நீ கூட்டிட்டு வந்துருக்கணும்ல. அது ஓ பொறுப்பு தானே. அதை ஏன் நீ பண்ணல? தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஆபீஸ்ல நீ அப்படி என்ன வேலை பாக்குற? சும்மா ஆபீஸ பராக் பாக்குறதா உன்னோட வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்டா. எனக்கு ஒரு டவுட். இந்த ஷூட்டிங் நடக்க கூடாதுன்னு ஆப்போசிட் காம்படிட்டர் போய் அமௌண்ட வாங்கி ஆட்டே போட்டுட்டியோ? கடைசி நேரத்துல வந்து மாடல்ஸ் வரலன்னு சொன்னா என்ன பண்றது? இவரு டென்ஷன் ஆகிறத பார்த்தா ஒருவேளை நாம சொன்னது இவரு கேட்கவே இல்லையோ? இல்லையே, நேத்து இவருக்கு தானே ஃபோன் பண்ணோம். என்னடி, என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போய் நிக்கிறியா? நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் திரு இங்க வந்து இப்படி கேக்குறானேன்னு தானே யோசிக்கிற? யோசி, உனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா யோசி. என்ன, எப்படியோ ஷூட்டிங்க நிப்பாட்டியாச்சு. இனிமே அவரால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தானே நினைக்கிறீங்க? உண்மைய ஒத்துக்கோங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. நீங்க நக்கலா சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் உண்மையை ஒத்துக்க பயப்படுறீங்க? எனக்கு என்னடி உன்கிட்ட பயம்? ஆமாடி, நான் தான் செஞ்சேன். அதனாலதான் நேத்து நான் போன்ல பேசும்போது பதிலே சொல்லாம இருந்திருக்கீங்க. அவரு போன் எடுத்து அவருக்கே தெரியாம பேசுற அளவுக்கு நீங்க கீழ்த்தரமா போயிட்டீங்கல்ல. இப்படி எல்லாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கௌதம், அங்க பாருங்க, அந்த மகாவை பார்க்கவே செம்ம காமெடியா இல்ல? கவிதா, அவ உன்னை பாக்குறத பார்த்தா அவ நிறைய எல்லாத்தையும் கெஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவ நடந்தது எல்லாத்தையும் திருக்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? என்ன ஆனாலும் அவ திரு கிட்ட சொல்ல மாட்டா. அப்படி சொல்லணும்னு நினைச்சிருந்தா ஹாஸ்பிட்டல்ல திருக்கு நினைவு திரும்பின அப்பவே சொல்லிருப்பா. சொந்த அத்தையே இப்படி பண்றாங்கன்னு திரு கிட்ட சொன்னா இந்த குடும்பமே உடைஞ்சிடும் தான் அவ சொல்லாம இருக்கா. அவ அப்படி நினைக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல இல்ல கவிதா, நீ சொல்றது மட்டுமே காரணமா இருக்கும்னு எனக்கு தோணல. இதுல வேற என்னமோ இருக்கு.
வேற என்ன காரணம் இருக்க போகுது கௌதம்? இப்ப தெரியல. ஒரு வேலைக்காரி இவளுக்கு தெரிஞ்ச உண்மையை எதுக்கு திருக்கிட்ட சொல்லாம இருக்கணும்? நிச்சயம் இதுல வேற என்னமோ இருக்கு. ஆக்சுவலி இத்தனை நாள் உனக்கு வந்த சக்சஸ்க்கு எல்லாமே என்ன ரீசன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தாலும் அதை எதிர்த்து நின்னு நீ ஜெயிப்ப. இந்த ஒரு குவாலிட்டில தான் நீ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. இல்லனா உங்க அப்பாவோட கம்பெனிய இவ்ளோ பெருசா உன்னால வளர்த்திருக்க முடியுமா? நீ இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கம்பெனியா வரப்போற. அப்படி வரும்போது சுத்தி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி எல்லாருமே நீ வளர்ந்துகிட்டு இருக்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க உன் மேல பொறாமப்பட்டு இப்படி எல்லாம் செய்யதான் செய்வாங்க. அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய செஞ்சிருப்பாங்கல்ல, அது எல்லாம் மீறிதான் நீ இவ்ளோ தூரம் ஜெயிச்சிருக்க. இப்பயும் அதே மாதிரி யோசித்திரு. இப்ப மாடல்ஸ் வரலங்கிறது பெரிய ப்ராப்ளம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இப்படி உலகமே அழிய போற மாதிரி டென்ஷன் ஆவியா நீ? இப்ப அந்த மாடல்ஸ் இல்லனா என்ன, இந்த ஆட் ஷூட் நடக்கவே நடக்காதா? புல்ஷிட். ஏன்னா நம்ம மண்டைக்குள்ள பிரச்சனை மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பா உன் மண்டைக்குள்ளயும் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும். யோசித்திரு. சில சமயம் அந்த சொல்யூஷன் நம்ம பக்கத்திலே கூட இருக்கும். திவ்யா, நீ ஏன் நடிக்க கூடாது? நானா? என்ன சொல்ற திரு? எஸ் எஸ், ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. இதுதான் என் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. பக்கத்திலே சொல்யூஷன் இருக்கும்னு நீ சொன்னல, எனக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. I'm convinced. No more arguments and no more confusions. நீ தான் நடிக்கிற, உனக்கு பேரா நான் நடிக்கிறேன். That's it. என்ன திரு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்க? ஏன் என் டெசிஷன்ல என்ன தப்பு? நீ ஆல்ரெடி காலேஜ்ல நடிச்சிருக்க, நானும் நடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன? மத்ததெல்லாம் டைரக்டர் பார்த்து பாரு. விளையாடாத திரு. இட்ஸ் நாட் a joke. Hey, I'm serious திவ்யா. நீ கேட்டிய சொல்யூஷன் அது இதுதான். கொஞ்சம் மேல, கொஞ்சம் மேல. சார், ஒரு நிமிஷம் வாங்க சார்.